வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூலை மாத பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போகுது. முதல்ல மாதத்தின் கிரக அடைவுகளை முதல்ல பார்க்கலாம். தனுசு ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்தில் ராகு பகவான், 5ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 8ஆம் இடத்தில் புதன், 10ஆம் இடத்தில் கேது பகவான். இதுதான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகள் அளிக்கக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு சின்ன சின்ன ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு வாழ்க்கையில் இழந்ததை எல்லாத்தையுமே மீட்டு தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்கள் செய்த தொழிலாகப்பட்டது ஒரு விரயமாகவோ இல்லை தேவையில்லாத நஷ்டங்களையோ அல்லது பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுக்காக நீங்கள் போராடிய போராட்டமாகப்பட்டது வீணாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும். கடந்த ஒரு 4 மாதத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் போட்ட முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நிதானமாக ஒரு ஸ்லோவாக எவ்வளவோ முயற்சிகள் நமக்கு அடுத்த மாதத்துல இருந்து எல்லாமே சரியாயிடணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கடந்த 4 மாதங்களாக போட்ட முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமை வேகத்தில் நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்தது. எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏன் நமக்கு இந்த வேலை நடக்கவே இல்லை, ஏன் இந்த ஒரு தொழிலில் அந்த மாற்றம் செய்யணும்னு நம்ம நினச்சோம், ஆனாலும் அந்த தொழிலில் அந்த மாற்றமாகப்பட்டது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு லெவலில் தான் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆகிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி முடிந்து கடந்த ஒரு 6 மாத காலமாக தான் உங்களுடைய வருமானம் வந்துட்டுருக்குது. எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி கடன் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையை முடிக்கும் அளவிற்கு உங்களுடைய கடன் பிரச்சனை இருந்திருக்கு. அதையும் தாண்டி நீங்கள் ஒவ்வொரு பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களை இன்னைய அளவுக்கு ஒரு நல்ல இடத்துல வச்சிருக்குதுன்னா அதுக்கு காரணமே உங்களுடைய தெய்வ வழிபாடு தான். அந்த தெய்வ வழிபாடு இல்லாமல் நீங்கள் இன்றைக்கி இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியில் இருந்தும் அளவலாவிய ஒரு நஷ்டங்களில் இருந்தும் வெளிவந்த இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 4 மாதமாக ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை செய்வதற்கு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக ஒரு சாம்பிள் கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி 4 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான ஒரு ரெஸ்பான்ஸே எதுவுமே இல்லை. ஆர்டர் அதை சாம்பிள் மாத்திரம் வாங்கி வைக்கும்போது நிறைய ஃபோன் கால் வந்து உங்களுக்கு நாளைக்கே ஒரு ஆர்டர் வந்துடுற மாதிரி நிறைய செயல்கள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த 4 மாதமும் அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி உங்களுக்கு அதுலேருந்து அந்த முயற்சிகள்லேருந்து எந்த விதமான ஒரு வெற்றிக்குண்டான ஒரு அறிகுறியுமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா அதற்குண்டான ஒரு வேலைகளை எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்க. எவ்வளவு நம்ம மெட்டீரியல் வாங்கணும், எவ்வளவு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், எதை ரீட்டைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லா விதமான ஒரு திட்டமிடுதலையும் நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள் கடந்த 4 மாதமாக செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஆனால் அதற்குண்டான திட்டமிடுதல் எதுவுமே செயலுக்கு வரவில்லை. அது மாதிரியான ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு 4 மாதம் தொழிலில் அந்த ஒரு தொழிலாகப்பட்டது ஒரு மந்த நிலை. எவ்வளவுக்கு எவ்வளவு மந்த நிலையை சந்திக்க கூடாதோ, ஏன்னா விறுவிறுப்பாக வந்த தொழில் அடுத்து ஒரு மந்த நிலையை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக. ஏன் கடந்த 4 மாதம் அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த 3ஆம் இடத்துல சனி பகவான் தனித்து செயல்படாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த ராசியிலேயே 4ஆம் இடத்துலையே பார்த்தீங்கன்னா ராகுவோடு இருக்கிறார். சனி ராகு சேர்க்கை வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோடைய சேர்க்கை, அடுத்து உங்களுக்கு சூரியனுடைய சேர்க்கை, இந்த மாதிரியான ஒரு கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த தொழிலில் தேவையில்லாத விரயங்களையும் அந்த முயற்சிகளை
எல்லாத்தையுமே ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருந்திருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த ஜூலை மாதம் அதை எல்லாத்தையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்கேருந்தெல்லாம் நீங்கள் ஆர்டர் எதிர்பார்த்தீங்களோ, எங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு தேவையான தொழில் எதிர்பார்த்தீங்களோ, அங்கே இருந்தெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல அந்த சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறார். சுக்கிரன் 7ஆம் தேதி பெயர்ச்சி ஆனாலும் கூட அந்த சூரியனுடைய பவர் பார்த்தீங்கன்னா வருகின்ற 17ஆம் தேதி வரை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாடிக்கையாளர்களுடைய அதிகரிப்பு உங்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல அதாவது கம்யூனிகேஷன் மூலமாக வரக்கூடிய தொழில் எல்லாமே உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களால் நிறைய பேர் பெரிய ஆள் ஆகி இன்னைக்கு உங்ககிட்ட தொழில் கற்றுக்கிட்டு அவங்க வெளியில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க. ஆனாலும் உங்களால் அந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியல என்ற ஒரு மன சஞ்சலப்பு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கு. நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்தே ஜூலை மாதத்திலிருந்தே அந்த நீங்கள் எப்படிலாம் நீங்கள் வெளியில் வரணும்னு நினைச்சீங்களோ, ஏன்னா உங்களுடைய கால சூழ்நிலைகள் சரியில்லை, உங்களிடமிருந்து கற்று தேர்ந்தவர்களுக்கு கால சூழ்நிலைகள் நல்லா இருக்கு, அந்த மாதிரி நீங்கள் நினைச்சு உங்களுக்கு உண்டான காலம் இதுதான் அப்படின்னு நினைச்சு நீங்கள் ஒவ்வொரு முயற்சியிலையும் இந்த ஜூலை மாதத்தில் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் எல்லா விதமான ஒரு வெற்றி வாய்ப்புகளும் முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்கள், தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, அடுத்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா தொழில் செய்யாமல் வேலையும் செய்யாமல் சில பேர் கான்ட்ராக்டாக எடுத்து செய்வீங்க. நாங்கள் இந்த நேரத்தில் இவ்வளோ ஒரு 6 மாதத்துக்கு பணி செய்கிறோம், அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரியான கன்சல்டன்சி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம், எங்களுக்கு இதற்குண்டான ஒரு வருமானம் வரணும், இந்த மாதிரியான கான்ட்ராக்டில் விஷயத்தில் ஈடுபடுறவங்க தனுசு ராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி குருவாகப்பட்டவர், அந்த குருவனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது அப்படியே ஒரு மாறும் அளவிற்கு உங்களுடைய அறிவுரை மிக சிறந்ததாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குருவனுடைய அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க கூறுகின்ற அந்த அறிவுரையாகப்பட்டது மற்றவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் அதே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாமல் அப்படியே இருக்கும். அதே தான் நீங்கள் அடாப்ட் பண்ணுவீங்க. ஆனாலும் உங்களுடைய தொழிலையோ சரி வேலையிலையோ சரி எந்த விதமான ஒரு மாற்றமுமே உங்களுக்கு இருக்காது. இது எல்லாமே நீங்கள் ஒரு தொழிலாக எடுத்து செய்யும் போது, அந்த கன்சல்டன்சி மாதிரி ஒரு தொழிலாவோ இல்லை கான்ட்ராக்டாவோ செய்யும் போது உங்களுக்கு அதில் ஒரு நிறைய லாபங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் ஜூலை மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய அலுவலக சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் ரொம்ப ஒரு சாதுவாக போகக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் கூட பார்க்குறவங்க, வேலை பார்க்குறவங்க, அதாவது கலீக்ஸோட உங்களுக்கு எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் மேல் அதிகாரிகளோட, இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகளோட இது நாள் வரைக்கும் கடந்த ஒரு 3 மாதமாக நிறைய ஒரு சண்டை சச்சரவுகள், தேவையில்லாமல் நீங்கள் கோவப்படுறது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் 5ஆம் இடத்துல, அடுத்து அந்த சூரியன் 6ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அந்த ஒரு மேலதிகாரியோட ஒரு தேவையில்லாத ஒரு முரண்பாடுகள், கருத்து ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு 2 மாதத்துல. இது எல்லாமே விலகக்கூடிய நேரம். 7ஆம் இடத்திற்கு சூரியன் வந்தாச்சு. இதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்திகள் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. மேலதிகாரிகளுடைய அந்த தொந்தரவு குறைய போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலகத்தோட ஒரு சூழ்நிலை மாறப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்திற்கு மேலாக நீங்கள் அந்த வேலையை விடணும், வேலையை விட்டால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமோ என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனாலும் எப்படியாவது நம்ம அதை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க நீங்கள் தனுசு ராசி அன்பர்கள். இப்போ இந்த மாதம் அதற்குண்டான கால சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய நேரம். நீங்கள் இந்த இடத்துலையே வேலை பார்ப்பதற்கு உண்டான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை
சூழ்நிலை இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேலையை விட்டவங்க 4 மாதத்துக்கு முன்னாடி வேலையை விட்டாங்க, இன்னும் வேலை கிடைக்காமல் நீங்கள் தவிச்சிட்டு இருக்கிறீங்க, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய அந்த 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்திற்கு குருமங்கள யோகமாக காட்சி தரப்போறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு 13ஆம் தேதிக்கு மேலே, ஜூலை 13ஆம் தேதிக்கு மேலே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்தில் ப்ரமோஷன் கிடைப்பதற்கும், இடமாற்றம் ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடமாற்றம் கிடைப்பதற்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் 2 மாதம் கழித்து தான் இடமாற்றம் அமைவதற்கும் ஒரு சாதகமான ஒரு கால அமைப்பாக இருக்கும். ஒரு நல்ல ஜாதக அமைப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு கேட்ட நேரத்திலேயே கிடைச்சிடும். இல்லை தேவையில்லாத ஒரு தசா புத்தி, மறைவுஸ்தான தசா புத்திகள் இருந்தால் கூட நீங்கள் கேட்ட இடமாற்றம் கிடைப்பதற்கு ஒரு காலதாமதமாக சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் மெயினாக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அருமையான மாதமாக இருக்கும். வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக வேலை மாற்றம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு 2-3 ஆஃபர்ஸ் வச்சுருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு. அதில் நீங்கள் நிறைய வருமானம் வரக்கூடியதை மாத்திரம் எடுத்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பயம் என்ன, வருமானம் வரதை நம்ம சூஸ் பண்ணா எங்க அங்க நமக்கு உடனே வேலை போயிடுச்சுன்னா இங்கேயும் இருக்கக்கூடிய வேலை போய் அங்கேயும் போயிடுமோ அப்படின்ற ஒரு குழப்ப சூழ்நிலை இருந்துகிட்டே இருக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால நீங்க எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு இனிமேல் இருக்கக்கூடிய வேலை அமைப்பு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை அமைப்பு தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்த மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு வேலையில் சேர்றது, அப்புறம் விடுறது, திரும்ப 1 வருஷத்தில் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் விடுறது, இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் உங்களுக்கு முழுமையாக மாறியாச்சு தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக இப்போ சூஸ் பண்ணுற கம்பெனியில் நீங்கள் இடைவிடாமல் இருப்பதற்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் அமைஞ்சாச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் இந்த ஜூலை மாதத்தில் தனுசு ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிவபெருமானை நல்ல வழிபாடு பண்ணிட்டு சிவன் கோயிலில் போய் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷ வழிபாடு இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தை வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு மாற்றங்கள், கடன் பிரச்சனைகள், குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மெல்ல மெல்லமாக எல்லாமே கால சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே வருது. எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. டைவர்ஸ் ஆகி திருமணம், அதாவது பிரிந்த தம்பதிகள் கூட கடந்த 4 மாதத்திற்கு முன்னாடி ஒன்று சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் உங்களுடைய சூழ்நிலைகள் முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ஜூலை மாதம். அதையும் விட ஒரு படி மேலாக உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய ஒரு நேரம், சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மேற்படிப்பு படித்து வேலைக்கு சேர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே மேற்படிப்பு எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவதற்கும் அதற்குண்டான உத்தியோகங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சாதகமான அமைப்புள்ள ஒரு மாதமாக தான் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குது. இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்துக்கணும், இல்லை எங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.